இனிய வணக்கம். மகிழ்ச்சி பெருகட்டும். நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. சான்றோர்களே, தோழர்களே, நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே இவர் தங்க மனசுக்காரரு, தங்க குணம் கொண்டவர்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது எப்படி சொல்றோம்? அது ஒருத்தரை பார்த்தோன்னே அது சொல்ல முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கு நான் உங்களுக்கு சில செய்திகளை முன்னிறுத்தி சொல்ல போறேன். இவரு இந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மன்னர்லாம் கிடையாதுங்க. மன்னர் கிடையாது, மிக தொன்மையான ஒரு நபர். இவர் பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு நபர் தான். இவர் பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் மறவர். மறவர்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், படை வீரர் என்று. அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டியருக்கு இவர் எப்படி எல்லாம் உதவி செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மன்னனை எதிர்த்து யார் போர் செய்ய வந்தாலும் சரி, பாண்டிய நாட்டை எதிர்த்து யார் போர் செய்ய வந்தாலும் வாளோட சேர்ந்து இவர் உதவிக்கு போவாராம். தன்னுடைய வாள் படை கொண்டு பாண்டிய மன்னருக்கு உதவிக்கு போவாராம். அதே போல அந்த மன்னனுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் அறிவு சார்ந்த உதவியும் கொடுப்பாராம். பாருங்களேன், இங்க நம்ம தமிழ்ல ஒரு சொல்லுக்கு இதுதாங்க ஒரு அழகு பொருளுங்கிறது. வரிவு என்பதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடாது. இவர் வரிவை சார்ந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு குரல் எல்லாமே இருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் இன்னைக்கு போல. அறிவு என்பது பிறருக்கு உதவும் வகையில் இருக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி அறிவுகள் இருக்கா அப்படிங்கிறது நாமே கேட்டுக்கோ. ஏன்னா ஒரு அறிவுங்கிறது தேவையான நேரத்துல தேவையான இடத்துல சரியான சமயத்துல ஒருத்தருக்கு உதவுனால் அதற்கு பெயர் அறிவு. அதைத்தான் இந்த வீரர் செய்வாராம். பாண்டிய மன்னருக்கு தேவையான நேரத்துல எல்லாம் அறிவு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பாருங்களாமா, அறிவு சார்ந்து. இவர் அதே மாதிரி போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் தானே இவர். இவரால் என்ன ஈகை செய்து விட முடியும்? ரொம்ப பெரிய மன்னர் கிடையாது. ஏன்னா இவரால் ஒருத்தருக்கு நாடு கொடுக்க முடியாது, பொன்னும் பொருளும் கொடுக்க முடியாது. ஆனால் இவரை தேடி வருபவர்களுக்கு பசி என்னும் பிணியை போக்க முடியுங்கிறார். இதைத்தான் வள்ளலார் அவர்கள் சொல்லுவார் மிக அழகாக. அவன் பணக்காரனோ மன்னிக்கவும், அவர் பணக்காரரோ அல்லது ஏழையோ, வருபவருக்கு உணவு கொடுங்கள். அதுதான் வள்ளலார். இன்ற வரைக்கும் அந்த வள்ளலாரினுடைய அணையா அடுப்புன்னு என்று சொல்லக்கூடிய காரணம் அதுதான். நம்மளை தேடி வருபவர்கள், நாடி வருபவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அனைவருக்கும் உணவு கொடுங்கள் என்று சொன்னார். அதுதாங்க இந்த நபரும் வாழ்ந்து காட்டியிருக்காரு. வள்ளலாருக்கு முன்பே வாழ்ந்தவர் இவர். இவர் பாத்தீங்கன்னா ஒரு படை தளபதியாக இருந்தாலும் கூட இவரை தேடி வருபவர்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு முதல்ல கொடுப்பாங்க. அது ஒருத்தரா இருந்தாலும் சரி, பலராக இருந்தாலும் சரி, தேடி வருபவர்களுக்கு உணவு கொடுப்பாருங்க. நம்ம உணவு கொடுப்பதோட மட்டும் அல்லாமல் இதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா பருந்து பசி என்று குறிப்பிடுகிறார்கள். இப்ப நமக்கு தோணும், பருந்துனா கழுகு தானே. உண்மையிலே பருந்து என்பதற்கு பல பொருள் இருக்குதுங்க. பருந்து என்பதற்கு பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு. நான் அதுல ஒரு பொருள் சொல்றேன் பாருங்களேன். இந்த கிழவன்னா தலைவன் பொருளுங்க. இந்த தலைவனை பார்த்தால் உங்களுக்குள் இவர் உதவுவார் என்கின்ற அந்த மனசு நமக்கு தோணணுங்க. அதாவது ஒருத்தரோட முகத்தை பார்த்தோன்னே நமக்கு தோணும் பாருங்க, உதவி கேட்டு போறனே இவர் நமக்கு உதவுவாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு தோன்ற மாதிரிதான் அவரும் இருப்பாராம். அவருக்கும் அதுக்கு தகுந்த போலதான் உதவியும் செய்வாருங்க. அதான் நான் என்ன சொன்னேங்க, பொன்னான மனசுன்னு சொன்னேன் இல்லையா? நல்ல மனதுக்காரர் அது இவர் தானுங்க. எப்படி பாருங்களேன், அந்த பற்று உங்களுக்கு வந்துருங்களாமா. அவரை பார்த்த உடனே இவர் நமக்கு உதவுவாருங்கிற பற்று நமக்கு வந்துடும். அவரும் உதவி செய்வார். அவரால் நாடு கொடுக்க முடியாம இருக்கலாம், நகரம் கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவைகளை ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா இருக்கவும் பசின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு உணவு தேவை இருக்காதுங்க, பணப்பசி இருக்கலாம், தேவை சார்ந்து இருக்கலாம். பணங்கிறது ஒரு அடிப்படை, அது தேவை சார்ந்து மருத்துவ உதவி கூட, அது கூட ஒரு பசி என்கிற பட்டியல வரும். சிலருக்கு உடை தேவைப்படலாம், சிலருக்கு கல்வி தேவைப்படலாம். இவர் அதையெல்லாம் செய்து கொடுப்பாராம்.
அப்பேற்பட்ட இவருடைய பாடுகிறார் பாருங்க, புறநானூற்றுல அழகா பாடுறாருங்க. இவரா பாடுங்களேன். அந்த புறநானூற்று அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியலைங்க. ஆனால் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை கிழவன் நாகன் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரை சார்ந்தவர் தான் நாகன் அப்படிங்கிற அந்த ஊரை நாகன் அப்படிங்கிற அந்த ஊரை சார்ந்தவர் தான். புறநானூறு 179. அதுல முதல் வரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஞாலம் மீ மிசை. ஞாலம்னா உலகங்க, மீ மிசைனா 70. சான்றோர்கள் 70. உலகம் முழுவதும் அந்த பூமி மிசையில் வாழும் வள்ளியோர் மா தென. மாய் தென அப்படின்னா மான பெரியதுங்க. பெரியோர்கள் சான்றோருக்கு இணையாக வாழ்ந்த இவர் இயலாதுன்னு சொல்றாங்க. அடுத்த வரி இயலாதுனாங்க, தம்மால் உங்களுக்கு உதவ முடியும், தம்மால் உங்களுக்கு உதவ முடியும். சில பேர் சொல்லுவாங்க, இவர் சொல்லவே மாட்டாங்க, செஞ்சு காட்டுவாங்க. தம்மால் உங்களுக்கு உதவ முடியாது என்று தன்னை மறந்து கூட ஒரு நொடி பொழுது கூட சொல்ல மாட்டாராம். தம்மால் என்ன உதவ முடியுமோ அதை உதவி செய்து கொண்டே இருப்பாராம். ஆனால் இவர் ஒரு படை வீரர். பாருங்க அடுத்த வரி பாருங்க. எழாது கவிழ்ந்து என் இரவல் மண்டை மலர்போர் யார் என்ன வின விலனின் மலைந்தேர் விசி பிணி முரசு மேடு மண்பலம் தந்த படை வேண்டு வழி வாள் உதவியும். நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, பாண்டிய மன்னனுக்கு உதவி செய்வது அதான் வாள் உதவியும். வினை வேண்டு வழி அறிவு உதவியும். இங்கதான் நான் சொன்ன பாருங்க, ஒரு அறிவு என்பது நாம் கற்ற கல்வி பிறருக்கு உதவ வேண்டும். அதான் இங்க அசை நுகம் படா ஆநகை உள்ளத்து தோளா நல்லிசை நாளை கிழவன் பருந்து பசி தீர்க்கும் நற்போர் திறந்து வேல் நாகர் கூறினார் பலரே. அதாவதுங்க இவரை இப்படிதான் சொல்றாங்களாமா. நான் அதுல ஒரு வரி சொன்ன பாத்தீங்களா, அந்த தோளா அப்படின்னு. இந்த தோளான்னா வாளுக்கு வர லா போட்டு பார்க்கணுங்க. தோழன் தோழி இப்படி எல்லாம் வரும். இந்த தோளாக்கு என்ன பொருள் நாங்க ரொம்ப நேரம் தேடி பார்த்து பல சான்றோர்கள்லாம் கலந்து ஆலோசித்து இது தம்முடைய சிந்தனையாக இங்க பதிவு செய்கிறேன். இந்த தோளாக்கு என்ன பொருள் அப்படின்னா, இன்னைக்கும் அது பயன்பாட்டுல இருக்குதுங்க. ஒரு தங்கத்தை எடை போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எடை தோளா என்றுதான் நினைப்பார்கள். இன்னைக்கு நீங்க கூகுள்ல போங்க, சர்ச் பண்ணி பாருங்க, தோளாங்கிற வார்த்தை வரும். தங்கத்தை எடை போடுவதற்காக. நான் அதான் முதல்லயே நம்ம தலைப்பு என்ன சொன்னேன், தங்க மனசுக்காரர். இவர் எப்படின்னா, இவர் உள்ளம் தோளா போல் தங்கம் மனசு போல் இருக்கும். பலர் இவரை அப்படித்தான் கூறுகிறார்கள். இவர் உதவி செய்யும் மனது கொண்டவர். பாருங்க, கடையெழு வள்ளல்கள் வரக்கூடிய ஒரு வள்ளல் இவர் கிடையாது, மன்னன் கிடையாது, பெரிய செல்வந்தர் கிடையாது, படை வீரன் தான். ஆனால் அறிவிலும் சரி, பிறருக்கு உதவும் குணத்திலையும் சரி சிறந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாம் ஒருவருக்கு உதவுவதற்கு நமக்கு இந்த உதவும் எண்ணம் இருக்க வேண்டும். அந்த உதவுவதற்கு நாம் இவரை ஒரு எடுத்துக்காட்டாக இங்க நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எங்கள் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிறருக்கு ஷேரும் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கொடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.